சேலம் ரெட்டியூர் பகுதியில் பெருமாள் மலை அடிவாரத்தில் உலகிலேயே முதல் முறையாக 54 அடி உயரத்தில் வடிவமைக்கப்பட்ட கொற்றவை காளியம்மன் சிலையுடன் கூடிய புதிய கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று ஜூன் 8, 2025 பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு ஆன்மீகத்தில் ஆர்வமுள்ள பக்தர்கள் மற்றும் உள்ளூர் மக்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டத்தில் உள்ள ரெட்டியூர் பெருமாள் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த கோவில் தமிழ்நாட்டின் ஆன்மீக பாரம்பரியத்தில் ஒரு மைல்கல்லாக அமைகிறது. 54 அடி உயரமுள்ள கொற்றவை காளியம்மன் சிலை உலகிலேயே இத்தகைய உயரத்தில் அமைந்த முதல் காளியம்மன் சிலையாக புகழப்படுகிறது. இந்த சிலை தலையில் வெண்ணிற பிறை சந்திரனையும், நெற்றியில் 3வது கண்ணையும், கைகளில் திரிசூலம், வில், அம்பு, கேடயம் ஆகியவற்றை ஏந்தியவாறு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் வகையில் கம்பீரமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. கொற்றவை காளியம்மன் தமிழ் பண்பாட்டில் வீரத்தின் அடையாளமாகவும் தீய சக்திகளை அழிக்கும் தெய்வமாகவும் வணங்கப்படுகிறார். இந்த கோவில் பக்தர்களுக்கு ஆன்மீக பாதுகாப்பையும் மன அமைதியையும் வழங்குவதற்காகவே எழுப்பப்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதியை ஒரு முக்கியமான ஆன்மீக மற்றும் சுற்றுலா மையமாக மாற்றுவதற்கு இந்த கோவில் பங்களிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கும்பாபிஷேகம் என்பது ஒரு கோவிலின் புனிதத்தை மீட்டெடுக்கவும் தெய்வத்தின் ஆற்றலை சிலையில் நிலைநிறுத்தவும் நடத்தப்படும் முக்கியமான வைதீக சடங்காகும். இந்த மகா கும்பாபிஷேகம் அஷ்டபந்தன முறையில் நடைபெற்றது. இதில் 8 வகையான புனித பொருட்கள் அஷ்டபந்தனம் பயன்படுத்தப்பட்டு சிலையை கோவிலின் கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த சடங்கு வேத மந்திரங்கள் மற்றும் பாரம்பரிய வழிபாட்டு முறைகளுடன் பல மணி நேரங்கள் நீடித்து நடைபெற்றது. காலை முதல் தொடங்கிய இந்த விழாவில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோவில் வளாகம் முழுவதும் மலர்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டு பக்தி மையமான சூழலை உருவாக்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக கோவிலின் கோபுரத்தில் உள்ள கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு தெய்வத்தின் சக்தி பக்தர்களுக்கு பரவியது.